9ஆம் தேதியில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய விதியின் 3 இருக்குது அப்படின்னா அவங்க எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும்? அவங்களுக்கு எந்த தெய்வம் வந்து பண வரவை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் சார்? இப்போது பொதுவாகவே 9ஆம் தேதி 9, 18, 27 இது இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர். இந்த நம்பர்ஸில் பிறந்தவங்க பொதுவாகவே முருகர் பக்தராக இருப்பாங்க. இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு முருகனோட பக்தராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆளுக்கு ஒரு முருகரை பிடிச்சிப்பாங்க. ஒருத்தர் திருப்பரங்குன்றம், ஒருத்தர் பழனி, ஒருத்தர் திருச்செந்தூர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முருகரோட வழிபாட்டில் நிச்சயமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இயல்பாகவே முருகரோட அந்த உருவத்தை பார்த்தாலே அவங்களுக்கு பிடித்தமாக இருக்கும். இதுக்காகவே கோயிலுக்கு போயிட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த 9, 18, 27 பிறந்தவங்க. கூடுதலாக பின்னாடி ஃபேட்டில் வந்து விதி எண்ணில் 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுனால இதில் எந்த முருகரை பிடிச்சிக்கிட்டா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ எல்லாருக்கும் எல்லா முருகரும் சில பேருக்கு பழனி ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ஃபேவரட்டாக இருக்கும். இல்லை அங்கே போயிட்டு வந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் வீட்டுக்கு நல்ல நல்ல நியூஸ் நிறைய வீட்டுக்கு வரும். சில பேருக்கு திருச்செந்தூர் ரொம்ப பிடிக்கும். இப்போ வர திருச்செந்தூர் பக்கம் யாரும் போக முடியாத அளவுக்கு கூட்டம் ரொம்ப கூட்டம் அதிகமாகி போச்சு. அப்போது நமக்கு எந்த தெய்வம் எங்கே காத்துக்கிட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போகிறது நல்லது. கர்நாடகாவில் குக்கே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. தர்மஸ்தலா பக்கத்தில் குக்கே அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே குக்கே சுப்பிரமணியா கோவில்னு சொல்லுவாங்க. முருகர் கோவில் தான். அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும். அங்கே என்ன ஐதீகம் அப்படின்னா, அந்த குக்கே சுப்பிரமணியா கோவிலுக்கு பக்கத்தில் குமாரஸ்தலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே முருகரோட ஜீவசமாதி இருக்கிறதா நம்பப்படுது. அந்த மலையில் முருகர் வசித்ததாகவும் இன்னும் அரூபமாக அங்கே இருக்கிறதாகவும் அங்கே ஒரு பெரிய ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு குறிப்பிட்டு இந்த காம்பினேஷனில் 9 தேதியும் பின்னாடி ஃபேட்டில் வந்து 3 அப்படிங்கிற நம்பர் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட்டே இல்லாமல் நான் இருக்கேன் சார், இல்லை நான் ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் சில ஃபெயிலியர்ஸை சந்திச்சிட்டேன், எனக்கு அடுத்து தொழில் அமையாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல லைஃப்பில் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோடனே நிச்சயமாக ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துரும். அதில் வருவாயும் ஈட்டுற அளவுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்துரும். எல்லாரும் பண்ணுற தொழிலை இவங்க வேறு விதமாக பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.